ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் 250 கிராம் மூக்கல்ல வச்சு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 100 கிராம் குட்டி மின்மேக்கர் இதையும் வச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 150 கிராம் வெள்ளை மூக்கல்ல இது போட்டலாம். இதை 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்து பார்க்கலாம். மூக்கல்ல நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இப்போது தண்ணி ஊற்றிடலாம். இப்போது ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும், மூடி வச்சிடலாம். காலையில் பார்க்கலாம். வெள்ளை மூக்கல்ல நைட்டு ஊற வச்சோம். இப்போ காலையில் நல்லா ஊறிச்சு. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். நம்ம ஊற வச்சுக்கிற வெள்ளை மூக்கல்ல இதில் போட்டுடலாம். தண்ணியோடையே ஊற்றிடலாம். குக்கரில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதிகமாக ஊற்றினா தண்ணி எல்லாம் குக்கர்லேருந்து வெளியே வந்துடும். குக்கர் மூடி போட்டலாம். 5 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். குக்கர் விசில் வந்துருச்சு, யாரெல்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். வெள்ளை மூக்கல்ல முக்கால்வாசி வந்துருச்சு. இப்போ இது ஒரு கிணத்துக்கு மாற்றிடலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 100 கிராம் குட்டி மின்மேக்கர். நீங்கள் பெரிய மின்மேக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம், சின்னது வேணாலும் எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இதை போட்டுடலாம். இந்த மின்மேக்கரில் சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இதை 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்து பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 2-3 தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். குக்கர் அடுப்பில் வச்சு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு பட்டையை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை போட்டலாம். கொஞ்சம் கல்பாசி இதையும் போட்டலாம். ஒரு அன்னாச்சி முக்கு இதையும் போட்டலாம். 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் போட்டலாம். ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் போட்டலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தான் போடுறோம். 6 பச்சை மிளகா போடுறேன், நடுவில் கீரி இதை போட்டலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பழுத்த பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டலாம். இந்த வெங்காயத்துக்குள்ளேயே தக்காளி நல்லா வதங்கட்டும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கிறேன். இதை போட்டலாம். 2 கைப்பிடி அளவு புதினா க்ளீன் பண்ணி அலசி வச்சுக்கிறேன். இதையும் போட்டலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான 1.5 ஸ்பூன் கல்லுப்பு இதையும் போட்டலாம். 50 கிராம் தயிர் இதையும் ஊற்றிடலாம். உங்கள்கிட்ட தயிர் இருந்தால் தயிர் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டின்னா லெமன் ஜூஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் 1 நிமிஷம் வதங்கட்டும். இதெல்லாம் உங்களுக்கு விருப்பமான எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். கேரட்டு, குடமிளகா, பீன்ஸு எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கிற மின்மேக்கர் நல்லா ஊறிடுச்சு. இதை டைட்டாக புழிஞ்சு வேறு ஒரு கிணத்துக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம புழிஞ்சு வச்ச மின்மேக்கரை இதில் போட்டலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு இப்போ இதை எடுத்து இதிலே போட்டலாம். அரிசி உடையாமல் அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற வெள்ளை மூக்கல்ல இதையும் போட்டலாம். நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி உப்பு உரப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு உப்பு உரப்பு கரெக்டாகுது. இப்போ குக்கர் மூடி போட்டலாம். 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். குக்கர் 2 விசில் வந்துருச்சு. யாரெல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம். மின்மேக்கர் வெள்ளை மூக்கல்ல புலாவ் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ மணக்குது, அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.